புத்தகம் ஒன்று எழுதியிருக்கிறேன். இது மொழிபெயர்ப்பு புஸ்தகம், ஆங்கிலத்தில் உள்ள புஸ்தகம். இதை தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறது. இந்த புத்தகம் என்னன்னா, ஒரு பல் டாக்டருடைய சாட்சி, அந்த அம்மாவோட சாட்சி. அவங்க பேரு குளோரியா போலோ, அந்த அம்மா பேர், பல் டாக்டர். இது மாதிரி தமிழ்ல புத்தகம் வந்ததில்லை, இதே மாதிரி வந்ததில்லை, இந்த மாதிரி புஸ்தகம் வந்ததில்லை. ஏன்னா இது ஆங்கிலத்துல நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. இறப்பின் விளிம்பின் அனுபவம், சாக போகும்போது ஒருத்தருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். ஒரு மனைவியா ஒரு மருத்துவரா இவங்க வாழ்க்கையில் நடந்தது. ஏன்னா பல் டாக்டர் இவங்க. ஆனா வாயை திறந்தாங்கன்னா பொய்யா தான் பேசுவாங்க. அவங்க வீட்லயும் சரி ஆஸ்பத்திரியிலும் சரி எப்ப பார்த்தாலும் பொய் தான். பொய் சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் சொன்னது பொய் இல்லை, ஆனா பொய்னா என் மேல இடி விழட்டும் சொல்லுவாங்க. ஒரு நாள் இடி விழுந்துருச்சு. இடி விழுந்து அவங்க மார்பகம் எரிஞ்சு, வயத்துல கருத்தடை சாதனம் காப்பரடி வச்சிருந்தாங்க, அது எரிஞ்சு, கால் எரிஞ்சு, எல்லாம் எரிஞ்சு போச்சு. ஆஸ்பத்திரியில் கொண்டு போனாங்க. ஹார்ட் அட்டாக் வந்து டாக்டர் தூக்கிட்டு போங்க, பிழைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் அவங்கள சந்திச்சார். ஆண்டவர் சந்திச்சு கொண்டு போனார். கொண்டு போய் திருவெளிப்பாடு 20ஆம் அதிகாரத்துல வாழ்வின் நூல், அந்த வாழ்வின் நூலை கொண்டு காமிச்சார். நீ என்னெல்லாம் வாழ்ந்த, எப்படிலாம் வாழ்ந்தன்னு காமிச்சார். அப்படி ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசினது, காமிச்சது, கணவன்னா யாரு, மனைவினா யாரு, பிள்ளைகள்னு யாரு, இந்த உலகத்துல எப்படி வாழ்ந்தோம், ஆண்டவர் சொன்னதை எல்லாத்தையுமே அவங்க புஸ்தகமா எழுதி, ஆண்டவர் இது உலகத்துக்கெல்லாம் போய் சொல்லுன்னு சொன்னாங்க. இவங்களுடைய சாட்சியை ரொம்ப வல்லமையான சாட்சியம். இந்த புத்தகம் குடும்பங்களை காப்பாற்றும், இந்த புத்தகம் பிள்ளைகளை காப்பாற்றும். அந்த அம்மாவோட சாட்சியம் ஆன்லைன்ல பாக்குறவங்க இருப்பாங்க. தொலைபேசி எண்ணை குறிச்சுக்கிட்டு நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு புத்தகங்களை அனுப்புவாங்க. தொலைபேசி எண் 80 12 81 21 61. அதுல இந்த புத்தகங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவருடைய நற்செய்தியை அன்னை மரியாளோடு சேர்ந்து நாம் அறிவிப்போம். அவரோடு சேர்ந்து இறை ஆட்சியும் குடும்பத்தையும் கட்டி எழுப்புவோம். நன்றி.